எல்லோரும் ஆசைப்படுறது நம்ம கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும்னு. ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறோம்ல. ஜென்ரலி போஸ்ட் குக்கிங்க்கு அப்புறமா கிச்சன் கொஞ்சம் நாஸ்தி ஆகிடும். பட் ஒரு சில ஸ்டெப்ஸ் விடாமல் ஃபாலோ பண்ணினோன்னா நீங்கள் டீப் க்ளீன் இல்லைங்க, நார்மல் க்ளீனிங்கே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, குக் பண்ண வெசல்ஸ்லாம் ஒரு சைடில் அதுக்கான டெடிகேட்டட் பிளேஸில் வச்சுடுங்க. செகண்டாக சமைக்க யூஸ் பண்ண கண்டெய்னர்ஸ்லாம் அந்தந்த பிளேஸில் நீட்டாக சேர்த்துடுங்க. தேர்டாக சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண சாப் போர்ட் அண்ட் வெசல்ஸ்லாம் இமிடியேட்டாக வாஷ் பண்ணணும்னா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இமிடியேட்டா வாஷ் பண்ண முடியாத ஒரு சில வெசல்ஸ்லாம் ஜஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு டப்ல சேர்த்துடுங்க. லேட்டரா வாஷ் பண்றதுக்கு சமைக்கும் போது டெஃபினட்டா வேஸ்ட் கலெக்ட் ஆகும். அது ஒரு பவுல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த மினிட் அது டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணிடுங்க. பேசிக்கா சிங்கை சுத்தி வெசல்ஸால நிரப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா டெஃபினட்டா சமைச்சதுக்கு அப்புறமா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டவ்க்கு சுத்தியும் டாப்லயும் டெஃபினட்டா விழுந்து கிடக்கும். ஸோ அதை நீட்டா தொடச்சு எடுத்து பண்ண போறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப். குக் பண்ண அப்புறமா ஸ்டவ் நியர்பையா இருக்கிற ஏரியாலெல்லாம் கிரீசினஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த பிளேஸ்லாம் தொடச்சு விட்டுடுங்க. ரெகுலரா பண்றதுனால டஃப் கிரீசினஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் மொத்தமாக பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 5 minutes கூட ஆகாது. பட் ரெகுலராக பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ ஃபாலோ திஸ் ரொட்டீன் டு மெயின்டைன் தேர் கிச்சன் நீட் அண்ட் ஆர்கனைஸ்ட்.